கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைய பரலோகமன்னா உனக்கு அதிசயம் நடக்க போகுது. நம்ம நினச்சதெல்லாம் நடந்துச்சுன்னா எவ்வளோ ஒரு பெரிய சந்தோஷம். அதை காட்டிலும் அதிசயமான காரியம் நடந்துச்சுன்னா அதிசயம் நடக்க போகுது. ஏசாயா 60:5 வாசிக்கும் பொழுது, உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். எப்போ நம்ம இருதயம் பூரிக்கும் தெரியுமா? நமக்கு ஒரு அதிசயமான காரியம் நடக்கும் பொழுது தான் நம்முடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். ஒரு தம்பி அரசாங்க தேர்வு எழுதுகிறான். அவன் எழுதி முடிச்சுட்டு வந்து சொல்கிறான், அங்கிள் ரொம்ப மோசமாக நான் எழுதியிருக்கிறேன், எனக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. என்ன ஆச்சரியன்னா, நல்ல எழுதினவங்கெல்லாம் தேர்வில் பாஸ் பண்ணலை, இவனுக்கு பாஸ் ஆகி அரசாங்க வேலையும் கிடச்சிச்சு. சொன்னால் எனக்கு அதிசயத்தை இயேசு செய்திருக்கிறார். உங்களுக்கு செய்ய மாட்டாரா? நிச்சயம் செய்வா. அன்பான தெய்வ பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கையில் தேவனிடத்திலிருந்து அதிசயமான காரியத்தை எதிர்பாருங்க. தேவனாகிய கர்த்தர் உங்களை பார்த்து கேட்குற ஒரு பெரிய கேள்வி, என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டு. எரேமியா 32:27 வாஸ்து பாருங்க. ஒவ்வொரு மனிதனையும் பார்த்து கர்த்தர் கேட்கிறார், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டு. இல்லைங்க, ஒரு முறை இயேசு கிறிஸ்துவிடத்தில் யோவான் ஸ்நானகனுடைய சீசர்கள் வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க. இயேசுவே, வருகிறவ மேசியா நீர்தானா, இல்லைன்னா இன்னொருவர் வருவதற்கு நாங்கள் காத்திருக்கணுமா? அதுக்கு இயேசு என்ன பதில் சொன்னா, இங்கே நடக்கிறவர்களை போய் சொல்லுங்கள். லூக்கா 7:22, மத்தேயு 11:5. குருடர்கள் பார்வை அடைகிறார்கள், சப்பானி நடக்கிறார்கள், குஷ்டரோகி சொஸ்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் உயிரோடு எழும்புகிறார்கள். இந்த 5 அதிசயங்க எந்த மருத்துவத்தாலும் செய்ய முடியாதது. பிறவி சப்பானியை நடக்க வைக்க முடியுமா? மருத்துவத்தால் முடியாது. பிறவி குருடனை பார்க்க வைக்க முடியுமா? முடியாது. பிறவிலேயே ஊமையாக இருக்கிற மனிதனை பேச வைக்க முடியுமா? முடியாது. விரல்கள் எல்லாம் அழுகி போன குஷ்டரோகிக்கு மறுபடியும் விரல்களை முளைக்க வைக்க முடியுமா? முடியாது. மரித்த ஒரு மனிதனை உயிரோடு எழுப்ப முடியுமா? முடியாது. அதிசயம் நடந்துச்சு. உங்களுக்கு அதிசயம் நடக்காதா? ஆண்டவர் அதிசயத்தை செய்கிற தேவன். மீகா 7:15 ஆண்டவர் உங்களை ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறார், நான் உங்களை அதிசயங்களை காணச் செய்வேன். அதிசயம் நடக்க போகுது. நீங்கள் நினச்சிடுவீங்கள, இதெல்லாம் நடக்கிற காரியமா? இதெல்லாம் நடக்காத. திருச்சியில் ஒரு மீட்டிங்க்கு என்னை அழைச்சிருந்தாங்க. அங்கே நாம் கூட்டம்லாம் முடித்த பின்பு ஒரு சகோதரிக்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் தீர்க்க தரிசனமாக சொன்னார், உன் கணவர் ரட்சிக்கப்பட போகிறார். முடிஞ்ச உடனே அந்த சகோதரி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என் கணவர் ரட்சிக்கப்பட்டுட்டாங்கன்னா அதிசயம்தான் பிரதர். இப்போ என்னை கூட வருவாங்க, மதுபானம் நல்லா குடிச்சிட்டு தான் கூட வருவாங்க. ஆனால் என்னென்னா, அந்த மீட்டிங்க்கு அவர் கூட வரும் பொழுது அவர் குடிக்கவே இல்லை. அவர் சொன்னார், உன்னை விட்டுட்டு மதுபான கடைக்கு போகணும்னு சொல்லி அங்கே போனேன், என் சிந்தை மாறிச்சு, கை காலம் ஆட ஆரம்பிச்சிட்டு மறுபடியும் இந்த கூட்டத்துக்கு வந்தேன், பின்னாடி நின்று இந்த கூட்டத்தை கேட்டேன், ஏசு என் பாவங்களை எல்லாம் மன்னித்தா. அதிசயம். உங்களுக்கு அதிசயம் நடக்காதா? யோபு 9:10 ஆராய்ந்து பார்க்க முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி பார்க்க முடியாத அதிசயத்தையும் ஆண்டவர் செய்வா. அதிசயம் நடக்க போகுது. விசுவாசத்தோடு ஜெபிக்கலாமா? அன்பின் தகுப்பனே, இவர்களுக்கு ஒரு அதிசயம் நடக்கட்டும் அப்பா. இவர்கள் என்ன நினைச்சாங்களோ அதெல்லாம் நடக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். அதிசயம் நடக்க போகுது.
நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும்.